ஹாய் மக்களே, நான் கொல்லிக்கு போகிறேன். வாங்க இது வெட்டி சாப்பிட்லான்னு பாருங்கள். நீங்களும் வந்து பாருங்கள். கொல்லிக்கு போயின்னுக்கிறேன் நான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நுங்கு வெட்டி பனங்காய் வெட்டி சாப்பிட்லான்னு போகிறேன். வாங்க பார்க்கலாம். கொல்லிக்கு வந்துட்டேன், வாங்க போகலாம். பாருங்கள், தண்ணியாக இருக்குது, மழை பெஞ்சதுனால. சேஃப்டியாக வாங்க. பாருங்க, தண்ணி காவல் எப்படி போகுது பாருங்க. கொல்லிக்கு வந்துட்டேன் பாருங்க. கொல்லிக்கு வந்தாச்சு பாருங்க மக்களே. சொல்ல ரொம்ப இருக்குது. என்னப்பா பண்ண போறா? எப்போ அணங்க போட போறோம்பா. போட்டோ வச்சு வெட்டி சாப்பிடணும். சரி, போடுங்க பாருங்க. எல்லாம் புரியுட்டீங்களா? புரியுதுப்பா. ரொம்ப கடினமா இருக்கா? ஆமா, வேறு பாருங்க. வா பாருங்க, பனங்குடாட்டை. உங்கள் சந்தீப் கான் பனங்கொட்டை பாருங்க. இதுதான் கிராமத்தில் கிடைக்கும். ஆனால் பனைமரம் பார்த்தீங்கன்னா நம்ம மரம், மாநில மரம். இந்த கலந்து பார்த்தீங்கன்னா சுகருக்கு நல்லது. பாருங்கள், பனங்கொட்டையில் வெட்டி வந்து பாருங்கள். வாங்க சாப்பிடுங்க. நானும் சாப்பிட போகிறேன். பாருங்கள், அருமையாக இருக்கும். பாருங்கள், சூப்பர், அருமையாக இருக்குது, சூப்பர். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் பாருங்க. பாருங்க, சூப்பர், வேறு லெவல். இது அப்படியே பிடுங்கன்னா கலுங்கு, பிடுங்காமல் விட்டால் மரம், பனைமரம். பாருங்கள், வளர்ந்த பிறகு பனங்காய் வைக்கும். பனங்காய் நுங்கா வளரும். நுங்கா விட்டால் பனம் பயமாக மாறும். பனமயமாக விட்டால் கலங்கா மாறும். இதுதான் பனங்கொட்டை. பனங்காயை விட்டால் செடியாக மாறி மரமாக மாறும். பாருங்கள், பனைமரம் பாருங்கள். கிராமத்தில் பாருங்கள். நீங்கள் நேரில் தான் பாருங்கள, நான் கிராமத்துக்கு வந்து எடுத்து போடுறேன். பாருங்கள், பனைமரமாக பாருங்கள். தீபத்துக்கு மோலையாக சுற்ற போகிறேன். இப்போ பனங்காய் இந்த வனங்காய் வச்சுக்குது. தீபாவளி கார்த்திகை தீபாவளி அன்றைக்கி பாருங்கள் மோலி சுற்றுவேன். பாருங்கள்.